ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூலாண்ட் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இப்போ எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன டைம் ஃப்ரேமில் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த டே டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்கும்போது நமக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டிங் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டிங் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்படி ட்ரேடிங் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹெவி பேரிஷ் மோடில் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா ஜான்வரி ஃபெப்ரவரி மந்தில் பார்த்தீங்கன்னா நல்லாவே மார்க்கெட் பேரிஷ் மோடில் தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மார்க்கெட் பேரிஷ் மோடில் இங்கே இந்த முடிக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு கீழே அதால் க்ளோஸ் வைக்க முடியல. ஸோ நல்ல கிளியராக ஒரு பையருக்கான இண்டிகேஷன் நமக்கு காமிச்சிட்டே இருந்துச்சு. எப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட். ஸோ இந்த 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 டைமில் நமக்கு தெரியாது இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கிளியராக மேலே போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கரெக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்மளால் ஒரு பேட்டர்ன் பிளாட் பண்ண முடியும்னா தாராளமாக பண்ண முடியும். அந்த 2 பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் பேட்டர்ன் ட்ராப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் புல்லிஷ் மூவ்மெண்ட்லேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஹெவி புல்லிஷ் மோடில் மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு கரெக்ஷன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டுக்காக ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. அந்த சப்போர்ட் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணி நம்ம ஒரு பேட்டர்ன் பிளாக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் அதுக்கான சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் நமக்கு கிளியராக என்ன தெரியுது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் இருக்காங்க, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மீன் டைம் அவங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அதாவது பையர்ஸ் எங்கே இருக்காங்க. இப்போ நீங்கள் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட், அதாவது பையர்ஸ் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல நம்ம பிளாட் பண்ணி நம்ம தாராளமாக ட்ரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டெக்னிக்கல். ஸோ இதனால தான் இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு டெக்னிக்கல் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் தாராளமாக அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பேட்டர்னா என்ன மார்க்கெட்டை ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்கள் தாராளமாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.